பிரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். இது வந்து வார்ம் மில்க், வெதுவெதுப்பான மில்க். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. கை தொட்டு பார்த்தீங்கன்னா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் ஈட்ஸ் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈட்ஸுன்றது வந்து உங்களுக்கு நிறைய இப்போ கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிறது. இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சுகரும் இந்த வார்ம் மில்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மில்க்குக்கு பதில் நீங்கள் வார்ம் வாட்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டோம்னா அது ஃபோம் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரும். ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் இருந்தால் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு என்வாயன்மெண்ட்டும் ஒரு வார்மான ஒரு என்வாயன்மெண்ட்டும் தான் அது வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஈஸ்ட் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபோமியாக நல்லா வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்டுக்கு வந்து வார்ம் என்வாயன்மெண்ட்டும் ஸ்வீட் என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியிலையோ இல்லை பால்லையோ போட்டுட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி சூடாக இருந்துச்சுனாலும் வந்து ஈஸ்ட் வந்து டெட் ஆகிடும், அது ஆக்டிவேட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோமியாக வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம ஹோல் வீட்டில் தான் வந்து பிரெட் பண்ண போகிறோம். வந்து 4 கப் வந்து மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான சால்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல் வீட் ப்ரெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷ்னலாக ஆக்கிறதுக்காக ஃப்ளாக்ஸீட் பவுடர். ஃப்ளாக்ஸீட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் விளையக்கூடியது தான். அது வந்து ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் ஹேஸ் காட் நியூமரஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ. இது வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபிஷ். அதாவது வெஜிடேரியன் ஃபிஷ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத், ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஆளி விதைன்றது வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃப்ளாக்ஸீடை வந்து இப்போது நான் மிக்சியில் போட்டு கோர்ஸாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ப்ரெட்டுக்கும் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து ஒரு எக் போட்டு ப்ரெட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக டெக்ஸ்சர் கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா கூயியாக. ஸோ இப்போ இந்த வந்து சால்ட்டும் இந்த ஃப்ளாக்ஸீடும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில். சால்ட்டும் இந்த ஃப்ளாக்ஸீடும் நல்லா இன்டகிரேட் பண்ணி கம்பைன் பண்ணியாச்சு இந்த மாவில். வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர், நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் போட்டு இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பால் இல்லைன்னா தண்ணியில் கூட நீங்கள் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மைதாவில் பண்ணுற ப்ரெட்டுக்கும் வீட்டில் பண்ணுற கோதுமையில் பண்ணுற ப்ரெட்டுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து நல்லா உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர்டாக சாஃப்டாக இருக்கும். ஹோல் வீட் ப்ரெட் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக உங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பால் யூஸ் பண்ணுறோம். எல்லா பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஈஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்ம இதை பிசையணும்.
ஹோல் வீட் ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கூயாக லூஸியாக கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ளாக்ஸீடும் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த கோதுமை மாவும் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஈஸ்டெல்லாம் போட்டதுனால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கையால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் ஸ்பேட்டுலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது நல்லா நீட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பவுல்லாம் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து நீட் பண்ணணும். இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைதாவில் பண்ணுற ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து க்ளூட்டன் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். கோதுமையில் வந்து உங்களுக்கு அந்த க்ளூட்டன் கண்டென்ட் கிடையாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து மாவை வந்து நம்ம வந்து நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெட் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த நீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நீடிங் டெக்னிக் ப்ரெட்டுக்கு. உங்களுக்கு வந்து ஹவ் டு புஷ் இட் அவுட் அண்ட் டக் இட் இன்சைட், புல் இட் இன்சைட். இந்த மாதிரி புஷ் புல் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இப்போ டைம் பார்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து இதை நீட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா ரொம்ப மாவு ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நீட் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கரெக்டாகிடும். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் நீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நல்லா ஒரு டெக்ஸ்சர், நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி டோ வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருந்தது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நீட் பண்ண எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள்.
இப்போ இந்த டோ வந்து நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடணும். ரெஸ்ட் பண்ணி ஃபர்மெண்ட் அது ஆகி அது ரைஸ் ஆகி டபுள் அப் ஆகி வரணும். அதுக்கும் அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு வார்மான ஒரு டார்க் என்வாயன்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதில் நம்ம போட்டு டோ வந்து டபுள் அப் பண்ணி ரைஸ் பண்ண விடலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் பிசைஞ்சேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். டோ வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதனால் நாலா பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டோ வந்து நல்லா இப்படி பால் பண்ணி உள்ளே நல்லா டக்கின் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலேயும் வந்து நல்லா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து டோ வந்து ட்ரை ஆகக்கூடாது. இது மேலே ஒரு கிளாத் போட்டு ஒரு வார்மான இடத்துல நம்ம வந்து மூடி வச்சுட்டு மினிமம் 1 hour 2 hours 3 hours எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இதை வந்து ஃபர்மெண்ட் பண்ண விட்டு ரைஸ் பண்ண விடலாம். எந்த அளவுக்கு அது வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வரும். ஸோ ஆஃப்டர் 2 hours வந்து நம்ம பார்க்கலாம். 2 hours ஆயிருக்கு. இப்போ வந்து நம்மளோட டோ வந்து எப்படி ப்ரூஃப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இவ்வளோண்டு மாவு தான் போட்டோம். அது இவ்வளோ ரைஸ் அப் ஆயிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கி டோ. இது மறுபடியும் நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஒரு 5 minutes இதை வந்து நீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிரெட் டின் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் அவனில் பண்ணோன்னா இந்த மாதிரி டின்னு தேவைப்படுது. நீங்கள் வந்து கடாயில் இல்லை குக்கரில் பண்ணுறீங்கன்னா அலுமினியம் பாத்திரம், டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் மட்டுமே கூட போதும். இப்போது இதுதான் என்னோடய ப்ரெட் டின். இந்த சைஸ்க்கு வந்து என்னோடய அகலம் இருக்கணும் ப்ரெட்டோடது. இப்போது இது கையாலே வந்து இது இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இதை கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த சைடை இப்படியும் இந்த சைடை இப்படியும் வந்து நல்லா வந்து டக்கின் பண்ணணும். அதே மாதிரி 2 சைட்ஸையும் வந்து நல்லா டக்கின் பண்ணணும். சீல் பண்ணிக்கணும். நல்லா சீல் பண்ணிவிட்டு இப்போது இது சைடு இது வந்து அப்பர் போர்ஷன், இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பிரெட் லோஃப் பேனில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை வந்து ஃபில் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் ஒரு 1/2 hour to 1 hour வந்து இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து டின் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகி மேலே எழுந்து வரும். நான் கொஞ்சம் ரிமைனிங் மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை வந்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு அடுப்பில் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன்.
நம்ம டோ வந்து பிரெட் லோஃப் பேனில் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சோம்ல 1 hour கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம வந்து பாதி தான் போட்டோம். இப்போ இது வந்து ரெடி டு பேக். பாத்திரத்தில் வச்சதும் வந்து பெருசாக இருக்குது. இது நான் வந்து இப்போ அவனில் பேக் பண்ண போகிறேன். 180 degree Celsiusல 30 minutes வைக்க போகிறேன். இந்த ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி மில்கால் வந்து இதை ப்ரஷ் பண்ணிக்கலாம். இங்கே வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேல் லேயர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ தான் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஓகே, now it's ready to bake. இப்போ அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து ஒரு 15 minutes சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு 30 minutesல குக் பண்ணிக்கோங்க. இப்போ அவனில் வச்சதும் நம்மளுக்கு நல்லா பேக் ஆகிருக்கு. இது எடுத்த உடனே இமீடியட்டாக வந்து இதில் வந்து பட்டரால் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம்.